गोविंद बोलो हरि
आदिशक्ति माता जी श्री निर्मला देवी की जय। ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் காலை வணக்கம். நாம் அனைவரும் அன்னையை வணங்கி கவனத்தை நம்முடைய இதயத்திற்கு கொண்டு வருவோம். தாய், தயவு செய்து தாங்கள் எங்களின் இதயத்திற்குள் வந்து அமர்ந்திடுங்கள். தங்களின் வருகையால் எங்களின் இதயத்தில் இருக்கும் அனைத்து விதமான மாயைகளும் அறியாமை என்ற இருளும் அகற்றப்படட்டும் அம்மா. தங்களின் பொற்கமல திரு பாதங்களை எங்களின் இருதயத்தினுள் வைத்து தரிசிக்கும் பாக்கியத்தை தயவு செய்து எங்களுக்கு தந்தருளுங்கள். எங்களின் ஆன்மீக வளர்ச்சிக்கு தடைகளாக இருக்கும் அனைத்து தடைகளையும் தங்கள் அருளால் அகற்றப்படட்டும். தாய், எங்களின் இன்றைய இந்த காலை நேர கூட்டு தியானத்தை தாங்களே வழிநடத்தி செல்வதோடு தியானத்தின் ஆழத்தை நாங்கள் அடைவதற்கும் அதன் ஆனந்தத்தை உணர்வதற்கும் தயவு செய்து அனுமதி தந்து அருள் புரியுங்கள். நமது இந்த பிரார்த்தனை இதயபூர்வமாக இருக்க வேண்டும். நாம் சாதாரணமாக பிரார்த்தனை செய்வது போல் செய்யாமல் இதயத்திலிருந்து நமது பிரார்த்தனையை நாம் செய்யும் பொழுது அன்னையிடமிருந்து வருகின்ற அந்த தெய்வீக நுண்ணதிர்வுகள் நம்முள் நன்றாக உணர்ந்து நம்முடைய சகஸ்ராராவில் அதை உணர முடியும். இப்பொழுது நமது குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்ளுவோம். மெதுவாக நமது இரு கைகளையும் பூமி தாயின் மீது வைத்து கவனத்தை இரண்டு கைகளிலும் சகஸ்ராராவிலும் வைத்திருப்போம். தாயே பூமி மாதா, தயவு செய்து எங்களின் பாதங்கள் தங்கள் மீது படுவதற்காக எங்களை மன்னிப்பீர்களாக. தாயே, எங்களுக்கு உண்ணும் உணவு, இருக்கும் இருப்பிடம், நீர், காற்று என அனைத்தையும் எங்களுக்கு தருபவரான தங்களை நாங்கள் எங்களின் கவனத்தில் கொண்டு தங்களுக்கு எதிராக எவ்வித தீங்குகளும் இழைக்காமல் எங்களின் வணக்கத்தையும் நன்றியையும் தங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம் அம்மா. தயவு செய்து எங்களுக்குள் இருக்கும் அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறைகளையும் தயவு செய்து பூமி மார்க்கமாகவே ஈர்த்து கொள்ளுங்கள். நாங்கள் எப்பொழுதும் சம நிலையில் இருப்பதற்கும் தாங்கள்தான் அருள் புரிய வேண்டும் அம்மா. தாய் பூமி மாதா, தயவு செய்து எங்களின் மூலாதார சக்கரத்தை தூய்மைப்படுத்துங்கள். நாங்கள் ஸ்ரீ கணேசரின் ஆசிர்வாதத்தை பெறுவதற்கு தடைகளாக இருக்கும் அனைத்து எதிர்மறைகளையும் எங்களின் மூலாதாரத்திலிருந்து அகற்றிவிடுங்கள். நாங்கள் கள்ளம் கபடமற்ற குணத்துடன் இருப்பவர்களாகவும் மாயைகள்
அகற்றப்பட்ட நிலையில் எங்களின் கணேச தத்துவம் விழிப்புணர்வு அடைவதற்கும் தாங்கள்தான் அருள் புரிய வேண்டும் அம்மா. மந்திரம் ஸ்ரீ கணேச சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ கணேசா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. நாம் இப்பொழுது ஸ்ரீ கணேச அதர்வசேஷம் கூறுவோம். श्री गणेश अथर्व शीर्ष. ॐ नमस्ते गणपतये त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं धर्तासि त्वमेव केवलं हर्तासि त्वमेव सर्वं खल्विदं ब्रह्मासि त्वं साक्षादात्मासि नित्यं ऋतं वच्मि सत्यं वच्मि अवत्वं माम् अववक्तारम् अवश्रोतारम् अवदातारम् अवधातारम् अवानुचानमवशिष्यम् अवपश्चात्तात् अवपुरस्तात् अवुत्तरात्तात् अवदक्षिणात्तात् अवचोर्ध्वात्तात् अवाधरात्तात् सर्वतो मां पाहि पाहि समन्तात् त्वं वाङ्मयस्त्वं चिन्मयः त्वमानन्दमयस्त्वं ब्रह्ममयः त्वं सच्चिदानन्दाद्वितीयोऽसि त्वं प्रत्यक्षं ब्रह्मासि त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि सर्वं जगदिदं त्वत्तो जायते सर्वं जगदिदं त्वत्तस्तिष्ठति सर्वं जगदिदं त्वयि लयमिष्यति सर्वं जगदिदं त्वयि प्रत्येति त्वं भूमिरापो नलो नीलो नभः त्वं चत्वारि वाक्पदानि त्वं गुणत्रयातीतः त्वं देवत्रयातीतः त्वं कालत्रयातीतः त्वं मूलाधारस्थितोऽसि नित्यं त्वं शक्तित्रयात्मकः त्वां योगिनो ध्यायन्ति नित्यं त्वं ब्रह्मा त्वं विष्णुस्त्वं रुद्रस्त्वम् इन्द्रस्त्वम् अग्निस्त्वं वायुस्त्वं
चन्द्रमास्त्वं ब्रह्मभूर्भुवः स्वरो गणादीन् पूर्वमुच्चार्य वर्णादि तदनन्तरम् अनुस्वारः परतरः अर्धेन्दुलसितं तारेण रुद्धम् एतत्तव मनुस्वरूपं गकारः पूर्वरूपं गकारो मध्यमरूपम् अनुस्वाराश्चान्त्यरूपं बिन्दुरुत्तररूपं नादसन्धानं संहिता सन्धिः सैषा गणेशविद्या गणकऋषिः निःसृद्गायत्री छन्दः गणपतिर्देवता ॐ गं गणपतये नमः एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ती प्रचोदयात् एकदन्तं चतुर्हस्तं पाशमङ्कुशधारिणं रदं च वरदं हस्तैर्बिभ्राणं मूषकध्वजं रक्तं लम्बोदरं शूर्पकर्णकं रक्तवाससं रक्तगन्धानुलिप्ताङ्गं रक्तपुष्पैः सुपूजितं भक्तानुकम्पिनं देवं जगत्कारणम् अच्युतम् आविर्भूतं च सृष्ट्यादौ प्रकृतेः पुरुषात् परम् एवं ध्यायति यो नित्यं स योगी योगिनां वरः नमो व्रातपतये नमो गणपतये नमः प्रमथपतये नमस्ते स्तुलम्बोदरायैकदन्ताय विघ्ननाशिने शिवसुताय श्रीवरदमूर्तये नमो नमः साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः மெதுவாக நமது கவனத்தை நமது இடாநாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் இடாநாடியை தூய்மைப்படுத்துங்கள். எங்களின் இடாநாடியில் இருக்கும் அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறைகளையும் கடந்த காலத்தின் தேவையற்ற எண்ணங்களையும் மனச்சோர்வையும் சோம்பேறித்தனத்தையும் தூய்மையற்ற கவனத்தையும் பயத்தையும் குற்ற உணர்வையும் மமகாரத்தையும் தயவு செய்து பூமி தத்துவத்தின் மார்க்கமாக அகற்றிவிடுங்கள். தாய், தங்களின் தத்துவம் எங்களின் இடா நாடியிலும் அதன் சக்கரங்களிலும் நிலைத்திருந்து அவற்றை விழிப்புணர்வு அடைய செய்து நாங்கள் எப்பொழுதும் நிகழ்காலத்தில் சமநிலையில் இருக்கவும் அமைதியை உணரவும்
அதன் மூலம் தங்களின் அன்பை உணரவும் தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. கவனம் மெதுவாக நமது பிங்களா நாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் பிங்களா நாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, தயவு செய்து எங்களின் பிங்களா நாடியில் இருக்கும் அனைத்து விதமான உபாதைகளையும், எதிர்மறைகளையும், அசுர குணங்களையும், அதிகப்படியான சிந்தனைகளும், அதிகப்படியான உடல் உஷ்ணமும், குரு தத்துவத்திற்கு எதிரான செயல்பாடுகளும், பொறுப்பற்ற நிலையும், இனிமையற்ற நடத்தையும், நான் என்ற அகங்காரத்தையும் தயவு செய்து ஆகாய தத்துவத்தின் மார்க்கமாக அகற்றிவிடுங்கள். தாயே, தங்களின் தத்துவம் எங்களின் பிங்களா நாடியிலும் அதன் சக்கரங்களிலும் நிலைத்திருந்து அதனை விழிப்புணர்வு அடைய செய்யும் பொழுது நாங்கள் உண்மை நிலையை உணர்ந்த நிலையில் நிகழ்காலத்தில் சமநிலையில் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. ரொம்ப சத்தம் இருக்கு. கவனம் மெதுவாக நம்முடைய சுழுமுனை நாடிக்கு கொண்டு வருவோம். தாய், தயவு செய்து எங்களின் சுழுமுனை நாடியை தூய்மைப்படுத்துங்கள். எங்களின் இடா நாடியும் பிங்களா நாடியும் தங்களிடத்தில் சரணடையும் பொழுது நாங்கள் சமநிலையில் அமைதியையும் தர்மத்தையும் உணர்ந்தவர்களாக இருப்பதோடு தங்களின் அன்பை உணர்ந்த நிலையில் தங்களின் தரிசனத்தை காணும் நிலை எங்களுக்குள் எப்பொழுதும் நிலைப்படுத்தப்பட வேண்டும் அம்மா. தாயே, தாங்கள்தான் அனைத்தையும் செய்பவர். தயவு செய்து எங்களை எப்பொழுதும் சமநிலையில் நிலைநிறுத்தி இறைவனின் இணைப்போடு இருக்க அருள் புரியுங்கள் அம்மா. கவனத்தை நம்முடைய சுழுமுனை நாடியிலேயே வைத்திருந்து 3 மகா மந்திரங்களை கூறுவோம். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ மகாலக்ஷ்மி மகா சரஸ்வதி மகா காளி திரிகுணாத்மிகாங்குண்டலினி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. ஓம்
त्वमेव साक्षात् श्रीं कल्की साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्रीं कल्की साक्षात् श्रीं सहस्रार स्वामिनी मोक्षप्रदायिनी माताजी श्री निर्मला देवी नमो नमः। கவனம் மெதுவாக நம்முடைய நாபி சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, எங்களின் நாபி சக்கரத்தில் ஸ்ரீ லக்ஷ்மி தேவியாக அமர்ந்திருக்கும் தங்களை நாங்கள் வணங்குகிறோம் அம்மா. தாங்களே எங்களுக்குள் தர்மத்தை நிலைநிறுத்தி அதன் மூலம் நாங்கள் யார் என்பதையும் எங்களின் இந்த பரிணாம வளர்ச்சியில் நாங்கள் இந்த மனித பிறவியில் ஆத்ம விழிப்புணர்வு பெற்றுள்ள தூய ஆத்மாதான் என்பதை எங்களுக்கு உணர வைத்தவர் தாங்களே ஆவீரம்மா. தாயே, எங்களுக்குரிய யோகாவின் நிலைப்பாட்டில் அதன் ஆன்மீகத்தின் வளர்ச்சியை நிலை நிறுத்துபவரும் தாங்களாவீர். எங்களுக்குள் எவ்வித சந்தேகமும் அற்ற நிலைப்பாட்டை நிலை நிறுத்துபவரும் தாங்களே ஆவீர். உலக மாயைகளை அழிப்பதோடு எங்களுக்குள் இருக்கும் அனைத்து மாயைகளையும் அகற்றிவிட்டு எங்களுள் அமைதியையும் தியானத்திற்கான சக்தியையும் தருபவர் தாங்களாவே. தாயே, நாங்கள் தங்கள் அருளால் திருப்தியுடனும் அமைதியுடனும் தர்மத்தை உணர்ந்தவர்களாகவும் இருக்கின்றோம். எங்களின் நல்வாழ்வை பாதுகாப்பவரான தாங்கள் எங்களை எல்லா நிலையிலும் பாதுகாத்து நாங்கள் நேரிய வழியில் தர்ம வழியில் செயல்படுவதற்கும் வழிகாட்டியாக இருக்கிறீர்கள். அந்த உண்மையை உணர்ந்த நிலையில் எங்களின் செயல்கள் இருக்க தாங்கள்தான் அருள் புரிய வேண்டும் அம்மா. கவனம் அப்படியே மெதுவாக நமது பவசாகரத்திற்கு கொண்டு வருவோம். குருவே பிரம்மா, குருவே விஷ்ணு, இறைவன் சிவனே குரு. குருவே உண்மையிலேயே உயர்ந்த ஆத்மா, மாசற்ற தாயான ஸ்ரீ மாதாஜி, தாங்களே எங்களின் உண்மையான குருவாவே. தங்களுக்கு எங்களின் பணிவான வணக்கங்களை செலுத்துகிறோம். தாயே, எங்களுக்குள் குரு தத்துவத்தை நிலைநிறுத்தி அதன் மூலம் எங்களின் செயல்களில் கண்ணியத்தை நிலைநிறுத்துபவர் தாங்களாவே. தாயே, தெய்வீகத்தின்
விவேகத்தை எங்களுக்குள் உணர்த்தி நிலை நிறுத்துபவரும் தாங்களேயாவீர். எங்களுக்குள் இருக்கும் அனைத்து விதமான போலி குருமார்களின் கொள்கைகளும் எதிர்மறைகளையும் பாகுபாட்டையும் எங்களிடமிருந்து அழிப்பவர் தாங்களாவீர். எங்களுக்குள் இருக்கும் பாசாங்குத்தனமான பெருமைகளை அகற்றுபவரும் தாங்களேயாவீர். குணங்களுக்குள் இருக்கும் ஏற்ற தாழ்வை நீக்கி அவற்றின் உண்மையான குணத்தை எங்களுள் மீட்டெடுப்பவரும் தாங்களாவீர். தாயே, எங்களுக்குள் யோகாவின் தியான நிலையை நிலை நிறுத்துபவரும் தாங்களேயாவீர். எங்களுக்குள் மன நிறைவை தருபவரும் தாங்களாவீர். எங்களுக்குள் இருக்கும் 10 குருமார்களின் கொள்கைகளும் அவர்களின் ஆசிர்வாதத்தையும் பெறுவதற்கு நாங்கள் தகுதியுடையவர்களாக எங்களை மாற்றி அமைப்பவரும் தாங்களாவீர். தாயே, தங்களுக்கு எங்களின் நன்றிகளை மனப்பூர்வமாக செலுத்துகிறோம். எவ்வித சந்தேகமும் இல்லாத நிலையில் நாங்கள் தங்களிடத்தில் சரணடைகிறோம். எங்களின் இந்த சரணடைதலை தாங்கள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு எங்களின் குரு தத்துவம் மேம்படுவதற்கு அருள் புரியுங்கள் அம்மா. மந்திரம் ஸ்ரீ ஆதிகுரு தத்ராத்ரேய சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிகுரு தத்ராத்ரேய சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. கவனம் மெதுவாக நம்முடைய சகஸ்ராராவிற்கு கொண்டு வருவோம். தாயே, எங்களின் ஐம்புலன்களை கட்டுப்படுத்தி எங்களை தியானத்தினுள் நிலை நிறுத்துபவரான தங்களை நாங்கள் பணிவோடு வணங்குகிறோம் அம்மா. தாயே, எங்களுக்கு தியானத்தின் சக்தியை தயவு செய்து தந்தருளுங்கள். அதன் மூலம் நாங்கள் தியானத்தினுள் இருந்து தியானம் செய்வதோடு தங்களின் தரிசனத்தையும் அன்பையும் முழுமையாக பெறுவதற்கு தகுதியுடையவர்களாகவும் எங்களை மாற்றுங்கள் அம்மா. தாயே, எங்களின் சரணடைதலை தாங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். கவனம் சகஸ்ராராவிலிருந்து சற்று மேலே கொண்டு செல்லுவோம். தாய், நாங்கள் முழுமையோடு கலந்திருக்க அனுமதி தாருங்கள். தங்களின் அன்பை உணர்வதற்கு அனுமதி தாருங்கள். தயவு செய்து தங்களின் தரிசனத்தை எங்களுக்கு தந்தருளுங்கள். மந்திரம் ஸ்ரீ நிர்விசாரா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ நிர்விசாரா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. நமது இதே தியான நிலையில் சில நிமிடம் இருப்போம். எவ்வித எண்ணங்களும் இல்லாத இந்த அமைதி நிலையை நாம் தொடர்ந்து நிலைநிறுத்துவோம். அதற்கு அன்னையிடமே நாம் மனப்பூர்வமாக பிரார்த்தனை செய்ய வேண்டும். முழுமையான சரணடைதலும் மனப்பூர்வமான நம்பிக்கையும் அன்னையிடம்
நிலைநிறுத்தப்படும் பொழுது நாம் அவரின் அன்பை பரிபூரணமாக உணர முடியும். நமது இதே தியான நிலையில் அன்னையின் சொற்பொழிவை கேட்போம். 1995 மகா சிவராத்திரி பூஜையில் அன்னை ஆற்றியது நேற்றைய தொடர்ச்சி. Now, how to achieve detachment is the point. Many people ask me, Mother, how do you get detached? Because I'm not attached, you see. So I'm already detached. I don't know how to do that way. But for you people, I would say, to understand yourself, you should introspect. Try to find out. To what thing am I attached? Why am I miserable? For whom am I worried? Why should I worry? Some things, you see, which were never very important, they become very important to certain surgeons. For example, I was told that in the West people don't care so much for their children. But as soon as they get realization, they just get attached to their children like as if with some glue. They cannot think what is good for their children. Everything about children they think is their primary duty. The other day I was surprised when they told me that it's the parents who want to come after the birthday puja. I was shocked. I mean, just on the way is birthday puja, and why should the parents want to come after that? When I told Yogi, he said, Mother will be very happy if they are here, and they should be. It will help the children, it will help the parents. But the whole now attention goes to the children, that we must leave the children there, and we must look after them, and that's the only thing. So the attachment to children will definitely make you do such things which are not good for you. So this new attachment starts after Sahaja Yoga. I have seen, very common. Then another attachment is, say, to your family. Normally there are no such things in the West. People are not attached to their family much, you see, they drink, they do all kinds of things. Suddenly they become self-realized, and it's like a boomerang, they come back to the family. They're so attached to the family, attached to the house, attached to everything. I just can't understand. If you are becoming the pure spirit, then
you are detached because you are just a reflection. You are the reflection of God Almighty. So all these identifications drop out. Now, one may say how to drop it out. I have never dropped them, but still I can suggest certain things which can drop. First is meditation. You should discover about yourself what's wrong with you, which side is catching. Is it right or left side? With meditation you can find out. Are you attached to money? Are you attached to business? Are you attached to your family? Are you attached to your country in a way which is not such? Or to your culture which is not such? Then try to get rid of this attachment by meditation. You know how to get rid of the right and the left. This attachment will show on your fingertips. And you have to see for yourself what centers you are catching, in which way are you in trouble, and then you can clarify it very simply by taking a very simple search treatment. I think here we fail that once we get attached to something, we don't even think we are getting attached. We think we are doing very great thing because now we love this person, love that person. Shiva's qualities. The compassion part. You start getting attached to people. That is no compassion. That is no compassion of any kind. To be attached to any such things is no compassion, and you cannot have compassion of Shiva. Though people think it is the Shiva's compassion that is working within us, not. Because that compassion is very pure. It is like, as I have told you many a times, it's like the sap in the tree which rises and goes to various parts of the tree, and then either it evaporates or goes down into Mother Earth. It's not attached. If it gets attached to one flower or to one leaf or to one fruit, then the whole tree will suffer and also the flower will disappear. So this kind of attachment to a particular thing, to a particular idea, is not proper. In Sahaja Yoga I have found people are very adaptable and understand what they should do. But the main thing is meditation. In meditating on your heart, on the Shiva Tattva, on the principle of Shiva, you can definitely detach, and then the joy will be the maximum. Joy will be the maximum. I have seen people have interest in, say, food, or in clothes, or in house, anything. You can have interest. You should have interest. But in that interest, there should be enlightenment that you cannot get attached to. Some people say, who are, say, from South India, they don't like North Indian food. Those who are from North India don't like South India. It's a big problem. I asked the people in Indian Airlines, why don't you have some standard food? He said, what is the standard food of India? Tell me. It was a question. Indians are very particular about the taste and food. So it's a fact, we don't have any standard food in India. But in the same way we can say in so many other ways that in the West people run after things which are not necessary. They do things just out of fashion, or I don't know, because their personality is not grown up. If your personality is grown up, then you see everything from an angle which is much higher than others, and you don't get dissolved with others. What you know is much higher
much greater and much more joy giving. Now these attachments, people think that is very joy giving. If you get a child and if you have, say, a wife, everything are joy giving. It's a very wrong idea. The joy comes from your own source of your spirit. Whether your husband is good, whether your children are good or bad, whatever they cannot give you joy. It's only you can enjoy yourself. And this is why one becomes very forgiving. When nobody can harm you, then whom are you going to be angry with? That is another great quality of Sadashiva, is that he is extremely forgiving. He goes up to a point till he destroys the whole work of Adishakti. But otherwise he is very, very forgiving. And he also is very balanced about it. Once the Adishakti got very angry with the whole world was so decadent and all that, and she started destroying everything. So he put a little child under her feet, and such a big tongue came out with such a shock, she stopped her destruction. So his ways are such that a person who is to develop the Shiva principle within himself should be extremely forgiving. I know there are people who are very cruel, who are very torturesome. If you cannot bear it, all right, finish it off. I'll stand by you there. But if you can bear it, it's better to bear and undergo this experience of bearing it, because it's not difficult to bear than to get out of it. For example, a lady came to me and she said, I'm going to divorce my husband. I said, why? Because he comes home very late and I get very little of him. But I said, when you divorce, you'll not get him at all. What's the logic? At least now you see him, whatever it is, whatever the time is there. But this is no solution. If you divorce him, you'll never see him. So what's the use of such a divorce? So many things like that can be understood once you are a detached person, that you are not to be attached to anything. Now, who can aggress you if you are not attached to anyone? Nobody can. Only thing, when you feel that you have to protest, you should, but with detachment. In protest also is important to absolutely to have a complete detachment. Now the main problem before us today is something else, is that we all have to ascend. And ascend with the equal strength. There's a story about some birds who were caught in a net. So they decided that we should get out of this net. And they tried. Everybody tried to get out. But nobody individually could work it out. So they all decided to fly together, 1, 2, 3, and go. And they took all that net with them, and they said, and they requested the rats that please come and cut our net, and they were free. So if it can happen between the rats and the birds, why not between us? So in collectivity, we'll be amazed in the collectivity how we could be helpful and joyous with each other. Now say something is wrong with your mother, father, sister, somebody. Doesn't matter. After all, you have the ocean of joy here with the collectivity. And your problems can be solved if collectively, if you want to solve your problem. So we have to depend on the collectivity. Very much to be one with the collective. I feel once you jump into the sea of Sahaj,
The joy itself draws you together. Meeting each other is such a joyous. We have had so many experiences of that, of Sahajogis who have told me how happy they were to find Sahajogis somewhere out of the blue and how they felt happy. So this tie between the Sahajogis is really the most joyous channel. And that is what is the source, we should say, of our becoming one together. Once you start enjoying each other. I have told you once a story of a great poet in India whose name was Namadeva, who was a tailor. And there was another one who was a potter. Sometimes I miss out in English words. This potter was another poet, and he was called as Gorakumbha. So when Namadeva went to meet him, a saint only feels like meeting a saint, looked at him and he just stood back. Then he said a beautiful couplet. He says that I came here to see the formless Chaitanya, but here the Chaitanya is in the form. Nirgunacha bheti alo sagunacha. I came to see the formless, see the vibrations. But here it is in the form that I see. Only a saint can say this to another saint. This kind of appreciation, this subtle appreciation is only possible between the two saints or between the many. They don't see he was kneading the clay. He was wearing a dirty dhoti doing that work. He never saw all these things. He never saw his body, face or anything. But he saw that the divinity personified him. This sensitivity of feeling for others, Sahajogis, should really develop within you. Then you won't care for nonsensical, superficial things. And this is one of the great principles of Shiva. He doesn't bother. You see, his hair are all matted up. He sits on a fast-moving bull with both the legs like that, going for his wedding. Can you imagine? And all his friends, all his followers are somebody has only one eye, another has only one hand, one is bent like that. Because for him, the outside personality doesn't matter. What matters is the spirituality. Whether you have one eye or whether you have a crooked body makes no difference to him. To him, all of them are his own people. Because nothing that is superficial attracts his attention, but the divinity in a person. We have so many ways of understanding his principle because he is all-pervading. If you feel compassion for someone, it works. It definitely works. Recently there was a case of some sort of a incurable disease in Mexico. And the lady who was Mexican, who was working in the UN, she's still working in UN, she wrote to me 2 letters that, Mother, I am going to lose my son because he has this horrible disease. I mean, just she wrote to me. I just felt such compassion for her because she wrote a letter which brought tears to my eyes. And imagine those tears have cured that boy.
you follow me. Time it. Has cured that boy completely. And she wrote me a letter of thanking and all. I was amazed because my compassion is not mental. It just works. It's just there, just flows and works it out. In the same way, you can also become that. I want you to have all my powers. But first is the compassion. And a Sahaja cannot ill-treat another person. Anyone, whether he's a Sahaja or not a Sahaja. That's not important. But nobody can aggress other Sahajas. If you say even he is a non-Sahaja, Sahaja should never aggress. That's not a sign of a Sahaja. Sahaja is different. Like the other day somebody said, I said, you're very hot-tempered. Yes, I am. When somebody provokes me, I said, everybody when he's provoked only gets angry. Only the mad people are such who do not get angry even if they are provoked. You see. So, if you get angry when you are provoked, is nothing so great. Everybody gets angry like that when you are provoked. But if you say that if you are not provoked, then you will not get angry. That sort of a state is very different. So, what I find that in the whole atmosphere of today, in the modern times, there's a big struggle going on, which is not Shiva's culture. Shiva's culture is the Sahaj culture. If you are Sahajogis, you should have compassionate understanding of others' feelings. And also, you should have readiness to look after not only Sahajogis, also non-Sahajogis. Then your compassion will become effective. Now, as you know today, the biggest problem of today's civilization is that Western culture has gone to dogs. They are going, when you read the newspaper, you are shocked the way things are happening. I don't know how many will realize it before their destruction. It's really self-destructive. On one side, this is the self-indulgent and permissive society which is working. Now, on the other side, I find the Islamic culture is trying to oppose it. That's correct. They are trying to oppose it is correct. But the way they are opposing is creating problems. If you oppress somebody, don't do this, don't do that, then they'll do it much more. I'll give you the example that if you go into the north of India, the culture is more Islamic. And the people are very licentious and all the time looking at women, not all, but many. Though say they are Hindus or they say this and that, but still they have all these bad habits which have come from the Islamic suppression. When a woman is completely covered and nobody can see her, they become much more curious. I have some people who came to Bombay and somebody was traveling with me and was looking at every woman on the street. I said, your neck will break now the way you are going on. But it's a common practice there. Not only that, but this curiosity goes too far and people can become extremely immoral just like we are in the West. So the suppression of your desires is also wrong. Also this culture which outwardly suppresses, but inwardly people are very immoral. Once I was traveling
from Riyadh to London, and I went off to sleep. When I got up, I saw some other people sitting there, all very nicely dressed up with short skirts and women with all the bow ties and this and that. So I asked their hostess, did we stop somewhere? She said, no, no, we have been going directly. I said, then who are these people? Same. They are so much changed. I mean, I was surprised that they were wearing such long, these chadar and all that. And now here they are with all these funny dresses. I couldn't understand. That's what happened. The curiosity created by suppression also is not helpful. In Sahaja Yoga, there is no question of suppression. You become innocent. Just become innocent. That is the principle of Shiva. This Sahaj culture is in the center. It's neither too much of licentiousness, nor too much of suppression, but it is in the center. Which is the Shiva's greatest principle is to be innocent. And this innocence just shines in you. I've seen it. You people, whatever you might have done before, but I see you are so pure. You don't have these stupid ideas of behaving in a manner that is so Western. Also, so many Islamic people I've seen who have come to Sahaja Yoga have become very, very Sahaj and are leading a very good life. We have some Iranians who sent me letters of their confessions and I was shocked. I never read them because it was too much for me. And now I find them to be the most moral people that we have. So going to one extreme is wrong, or to another is wrong, but to be in the center, in the Sahaj, is the best way to understand what is so important for life is morality. And that comes from your innocence. And that is the quality of course, Sri Ganesha, who is the son of Shiva, but is emitted through the innocence of Sri Shiva. Now, I think in the next lecture of Shiva, I'll talk about innocence to you. But for this one, you have to understand the detachment. The detachment that should evolve within. It cannot be forced, but through meditation, you can develop that detachment within you, which will be really joy-giving. So many qualities of Shiva can be described. And I think in so many lectures I have told you about him. I have to just say that you should have also collective meditation in your ashrams. It will be a good idea. If you can try collective meditation, it will be nice. But you don't have to give vibrations to anyone. You don't have to look after the chakras of others. You just bother yourself. What's wrong with it? And now whatever is the solution for your ascent, you should do it. Because the responsibility of the whole world rests on Sahaja. This you know that there's no way out without Sahaja Yoga. To save humanity from all kinds of problems, Sahaja Yoga has come on this earth. So it is your responsibility to keep yourself in proper shape as far as Sahaja Yoga is concerned. Get rid of your left and get rid of your right. And then to spread Sahaja Yoga, not by bombastic words or aggressiveness, but with love and compassion. I am sure we have done a lot, we have achieved a lot. But there are still some points here and there which is a very unpleasant task for me to correct them. But whatever it is, I have to say that it's working and everybody should look at themselves and feel happy from where they have come and how far we have to go. May God bless you.
அன்னையின் உரையை மனதில் கொண்டு சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். தாயே, நாங்கள் ஸ்ரீ கணேசரின் ஆசீர்வாதத்தை பெற்று அவரின் ஞானம், தூய்மையான அறிவு, அமைதி, தர்மம், அன்பு தத்துவம், பற்றற்ற நிலை, சாட்சி பாவத்துடன் மன்னித்தல் குணம் போன்ற அனைத்து குணங்களையும் பெறுவதோடு தங்களின் தரிசனத்தை காணும் பாக்கியத்தையும் தயவு செய்து எங்களுக்கு தந்தருளுங்களம்மா. தாயே, அனைத்தையும் செய்பவர் தாங்களே, நாங்கள் ஏதும் செய்யவில்லை. எங்களை செயல்படுத்துபவர் தாங்களே. எங்களின் ஐம்புலன்களின் செயல்களை கட்டுப்படுத்துபவரும் தாங்களே. எங்களின் கவனம் எப்பொழுதும் தங்களின் பொற்கமல திருப்பாதங்களில் நிலைத்திருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். தாயே, எங்களுக்கான இன்றைய இந்த காலை நேர கூட்டு தியானத்தை தந்தமைக்கும், தங்களின் அன்பு உரையின் மூலம் எங்களுக்கான தெளிவை தந்தமைக்கும் எங்களின் கோடானு கோடி நன்றிகளை தங்களுடைய பொற்கமல திருப்பாதங்களில் சமர்ப்பிக்கின்றோம். தாயே, இன்றைய தியானத்தில் நாங்கள் ஏதேனும் தவறுகள் செய்திருந்தால் தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள். நாங்கள் எப்பொழுதும் தங்களின் கவனத்தில் இருக்க தாங்கள்தான் அருள் புரிய வேண்டும் அம்மா. பூரண மந்திரம். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. நாம் அனைவரும் அன்னைக்கு நன்றி கூறி வணங்கி குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்வோம்.